பாடல் எண் 240. கவர்வாள் தோமரம். ராகம் ஆபோகி. தாளம் சதுஸ்ர ரூபகம். பாடல் எண் 240. கவர்வாள் தோமரம். திருவோத்தூர் திருப்புகழ். திருவோத்தூர் திருஞான சம்பந்தர் திருப்பதிகம் பாடி ஆண் பனைகளை பெண் பனையாக்கிய அற்புதம் நிகழ்ந்த ஸ்தலம். தற்காலத்தில் செய்யாறு என்றும் திரு அத்திபுரம் என்றும் வழங்குகிறது.
காஞ்சியிலிருந்து 25 கிலோமீட்டர். பாலகுசாம்பிகையுடன் வேதபுரீசர் அருள் வழங்கும் இத்திருக்கோவிலில் ஆறுமுகன் 12 கரங்களுடன் மயில் மீது அமர்ந்து தேவியருடன் காட்சியளிக்கிறார். வேல் மயில் சேவல் தேவிமார் இறைவன் யாவரும் கூறப்பட்ட காரணத்தால் மனப்பாடம் செய்ய நல் துணையாகும் என்று தணிகைமணியார் கூறுகிறார். தவர் வாழ் தோமர சூலம் தரியா காதிய சூரும் தனியா சாகர மேழும் கிரி ஏழும். தவர் வில், வாழ் தோமரம் தண்டாயுதம் அல்லது கைவேல், சூலம் இவைகளை தரித்து காதிய கொலைகளைச் செய்த சூரனும் தனியா வற்றாத கடல் ஏழும் மலைகள் ஏழும் சருகா காய் கதிர்வேலும் பொறுகால் சேவலும் நீலம் தரிகூத்தாடிய மாவும் சருகு போல உலர்ந்து போகும்படி எரித்து அழித்த ஒளிவேலும் சண்டை செய்யவல்ல கால்களை உடைய சேவலும் நீல நிறம் கொண்டதும் நடனம் ஆட வல்லதுமான மயிலாம் குதிரையும் திணைக்காவல் துவர்வாய் காணவர்மானும் சுரநாட்டாள் ஒரு தேனும் துணையா தாழ்வர வாழ்வும் பெரியோனே. திணைப்புனம் காத்த பவளம் போன்ற வாயைக் கொண்ட வேடர்மான் வள்ளியும் தெய்வலோகத்தவளாகிய ஒப்பற்ற தேனனைய தேவசேனையும் துணையாகக் கொண்டு குறைவு ஒன்றுமின்றி வாழ்கின்ற பெரியோனே, துணையாய் காவல் செய்வாய், நீ துணையாக காவல் செய்து புறப்பாய் என்று உணரா பாவிகள் பாலும் தொலையா பாடலை யானும் புகழ்வேனோ என்று உணராத பாவிகளிடத்திலே சென்று அழிவில்லாத அருமை பாடல்களை நானும் சொல்வேனோ, சொல்லித் திரிவேனோ. பவமாய்த்து ஆனதுவாகும் பனை காய்த்தே மணனாரும் பழமாய் பார்மிசை வீழும்படி. பவம் பிறப்பி ஒழித்து ஆனாயிருந்த பனை காய்த்து நறுமணம் வீசும் பழங்களாக பூமியின் மீது விழும்படியாக வேதம் படியா பாதகர் பாய் அன்றி உடா பேதைகள் கேசம் பரி கோபாளிகள் யாரும் கழுவேற. வேதத்தை படியாத பாதகர்கள், பாயல்லாமல் வேறு உடை அணியாத பேதைகள், தலைமயிர் பறிக்கும் கோபாளிகள் கூத்தாடி சமர்த்தர்கள் ஆகிய சமணர்கள் எல்லோரும் கழுவிலே ஏறும்படி சிவமாய்த்தேன் அமுதூரும் திருவாக்கால் ஒளிசேர் வெண் திருநீற்றால் அமராடும் சிறியோனே. சிவமயமானதும் தேனும் அமுதும் ஊதினது போல தித்திக்கும் உனது திருவாக்கினாலும் பாடல்களாலும் ஒளி பெருமை வாய்ந்த வெள்ளை திருநீற்றாலும் வாதுப்போர் புரிந்த இளையோனே. செழுநீர் சேய் நதி ஆரம் கொழியா கோமளம் வீசும் திருவோத்தூர் தனில் மேவும் பெருமாளே. செழுமை வாய்ந்த நீரைக் கொண்ட சேயாறு முத்துக்களை கொழித்து அழகு வீசும் திருவோத்தூர் என்னும் தலத்திலே மேவும் பெருமாளே, நீ துணையாக காவல் செய்து புறப்பாய் என்று உணராத பாவிகளிடத்திலே சென்று அழிவில்லாத அருமை பாடல்களை நானும் சொல்லுவேனோ. திருவோத்தூர் பெருமானை சம்பந்தப் பெருமான் தரிசித்து இருந்த பொழுது அங்கு ஒரு அடியார் பெருமானிடம் வந்து, சிவபெருமானுடைய உபயோகத்துக்காக அடியேன் வைக்கின்ற பனைகள் எல்லாம் ஆண் பனையாகவே வளர்கின்றன, அதைக் கண்டு சமணர்கள் பரிகசிக்கின்றார்கள் என முறையிட்டார். பெருமான் உடனே திருக்கோயிலுக்குச் சென்று திருப்பதிகம் பாடினார். அப்பதிகத்தில் குறும்பை ஆண்பனை ஈன்கொலை ஓத்தூர் என்று வர, இறைவன் அருளால் ஆண்பனை எல்லாம் நிறைந்த கொலைகளாக குறும்பை காட்டி பெண் பனைகளாக கண்டோரெல்லாம் அதிசயித்தார்கள். பெருமானது திருவாக்கில் பட்டமையால் அந்த பனைகள் பாசம் விட்டு அகல பிறவியையும் ஒழித்து சிவத்தை கூடின என்பார்கள். சரவண பவோ, சரவண பவோ.